ஓகே, நாங்கள் இன்றைக்கு ஏற்றப்பட்ட தட்டுகளுக்கு இடையில ஏற்றங்களோட நகர்வை பற்றி பார்க்கோம். ஸோ நாங்கள் கேள்விகளோட அந்த விஷயத்தை பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது சமாந்தர தட்டுக்கள் 20 மில்லிமீட்டர் இடைத்தூரத்தில் உள்ளன. அவை 1000 வோல்ட் மின்கலத்திற்கு இணைக்கப்பட்டுள்ளன. தட்டுகளுக்கு இடையில் மின்புல செறிவு யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இப்போ நாங்கள் 2 செவ்வக வடிவ தட்டுக்களை கருத்தில் கொள்ளுவோம். இவை 1000 வோல்ட் மின்கலத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கு. மின்கலம்ன்றது பேட்டரி. இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கு 1000 வோல்ட். அப்போ மின்கலத்தினுடைய நேர் முனைவிடம் இது, மறை முனைவிடம் இது. அப்போ இந்த தட்டு முழுவதும் நேர் ஏற்றங்கள் இந்த தட்டில் செறிஞ்சு காணப்பட போகுது. முழுவதுமாக நேர் ஏற்றம் காணப்படும். இங்கே மறை ஏற்றங்கள் காணப்பட போகுது. இப்போ இதை நான் ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தில் இருந்தா இவ்வாறு நான் குறித்து காட்டுவேன். அப்போ இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் 1000 வோல்ட்னு சொன்னால் இந்த தட்டுக்கு குறுக்கே 1000 வோல்ட் அழுத்த வேறுபாடு காணப்பட போகுது. இது நேர் ஏற்றத்தை கொண்டிருக்கும், இது மறை ஏற்றத்தை கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த 2 தட்டங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 20 மில்லிமீட்டர் என்று தராங்க. முதலாவது கேள்வி, தட்டுக்களுக்கு இடையில் உள்ள மின்புல செறிவு யாது? அப்ப எங்களுக்கு E சமன் V இன் கீழ் D என்ற ஒரு தொடர்பு தெரியும். இங்கே E என்றது மின்புல செறிவு, V என்றது இந்த தட்டுகளுக்கு இடைப்பட்ட அழுத்த வேறுபாடு, D என்றது இந்த தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம். அப்ப உங்கள்ட்ட கேட்டது முதலாவது மின்புல செறிவு. ஆகவே E சமன் V/D என்ற சமன்பாடுல V 1000, அந்த தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம் 20 மில்லிமீட்டர். அப்ப மில்லிமீட்டரா மீட்டரா மாத்தணும் 1000ஆல பிரிக்கணும். 10/3. இந்த 10/3 மேல போனா 10/3. இதை நாங்க சுருக்கலாம் 50 தர 10/3. ஸோ 50 தர 10/3ன்னா 50,000. இங்க இது வோல்ட், இது இப்போ மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டர் -1. ஏற்றப்பட்ட தட்டுகளுக்கு இடையிலான மின்புலச்சரிவு காண்றதுக்குரிய சமன்பாடு E சமன் V இன் கீழ் D என்ற சமன்பாடை பாவிக்க போறீங்க. பேட்டரியில பிளஸ் முனையோட இணைக்கப்பட்டிருக்க இந்த தட்டு நேரேற்றத்தை கொண்டிருக்கும், மைனஸ் முனையோட இணைக்கப்பட்டிருக்க இந்த தட்டு மறையேற்றத்தை கொண்டிருக்க போகுது. இரண்டாவது கேள்வி, பூச்சிய ஆரம்ப வேகத்துடன் ஒரு தட்டில் ஆரம்பிக்கும் இலத்திரன், மறுதட்டை அடையும் வேகம் ஆகியவற்றை காண்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேண்டிய அடுத்த விஷயம், இந்த தட்டுகளுக்கு இடையில எப்பவும் மின்புல கோடுகள் உங்களுக்கு தெரியும் நேரேற்றத்தில இருந்து மறையேற்றத்துக்கு தான் போகும்னு சொல்லி. மின்புல கோடுகள் இவ்வாறு காணப்பட போகுது.
நேர்த்தட்டில் இருந்து மறைத்தட்டை நோக்கி இருக்க போகுது. இப்ப இதுக்குள்ள இலத்திரன் நகரப்போகுது என்று சொல்லி சொல்றாங்க. ஒரு தட்டிலிருந்து ஆரம்பிக்கும் இலத்திரன் மறுதட்டை அடையும் வேகம் ஆகியவற்றை காண்க. ஒரு நேரேற்றம் ஒன்று எடுத்துக்கொள்வோமா இருந்தால் நேரேற்றம் இப்ப நேரேற்றம் நகருது என்று சொன்னா நேரேற்றத்துல தொழிற்படுற விசை வந்து மின்புல திசை, மின்புலத்தினது திசை வழியே காணப்படும் அந்த மின்புல விசை. ஆனா ஒரு மறையேற்றம் இலத்திரனை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அது வந்து மின்புல திசைக்கு எதிரான திசையில தான் இங்க எங்களுக்கு இந்த இலத்திரன்ல மின் விசை தொழிற்படும். இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சரியா? வடிவாக்கவனீங்க. இலத்திரனுக்கு மின்புலச்சரிவின் திசைக்கு எதிர் திசையில தான் மின் விசை தொழிற்படும். ஆனா நேரேற்றத்திற்கு மின்புலச்சரிவின் திசை வழியே தான் அந்த மின் விசை காணப்படும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல பூஜ்ஜியம் ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கும் இலத்திரன் மறுதட்டை அடையும் வேகம் ஆகியவற்றை காண்க. அப்ப இலத்திரன் இங்க இருந்து இயங்குதுன்னு எடுத்தோம்னு சொன்னால் இதுல தொழிற்பட போற விசை வந்து மின்புல விசையின் திசைக்கு எதிரான திசையில தொழிற்படும். அப்ப இந்த விசைக்குரிய சமன்பாடை நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம். F சமன் EQ, ஏற்றம் ஒன்றில் தொழிற்படுற விசைக்கான சமன்பாடு F சமன் EQ. இப்ப இதுல விசையை கண்டுபிடிச்சா F சமன் MAக்கு சமப்படுத்தலாம். இந்த இலத்திரனுக்கு ஒரு திணிவொண்டு இருக்கும், அதுல இருந்து ஆர்முடுகளை கண்டுபிடிச்சிட்டு பிறகு ஆர்முடுகள்ல இருந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் வேகத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல நாங்க எனக்கு இப்ப மின்புலச்சரிவோட பெருமானம் தெரியும். 5^10^4 ஏற்றத்தின் அளவும் தெரியும். 1.6 10^19 இலத்திரனுடைய ஏற்றத்தின் பெருமானம் 1.6 10^19. அது மைனஸ் வந்து இலத்திரன் குறிக்கிறது. அதே மாதிரி அதனுடைய திணிவு 9^10^31 கிலோகிராம். அப்ப இதுல இருந்து நான் என்ன ஆர்முடுகளோட இது இயங்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இனி இதை வச்சுக்கொண்டு ஆரம்ப வேகம் 0 என்று தெரியும், இறுதி வேகம் தான் கேள்வி. 2 தட்டுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் S தெரியும். ஆகவே நான் என்ன சமன்பாடை பாவிக்கலாம் என்று சொன்னால் V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS என்ற சமன்பாடை பாவிச்சா எனக்கு இப்ப இறுதி வேகம் தான் தேவை. தட்டை அடிக்கிற நேரம் என்ன வேகத்தோட போகும் சொல்லி ஆரம்ப வேகம் 0 2 தர A என்றது இந்த இதுல நான் எடுத்து வச்சுக்கிற தொடர்பு 5^1.6 அதன் கீழ் 9. இந்த 10 நாங்க சுருக்கினோம்னு சொன்னா இந்த 31 மேல போனா 35 இது 19 16 10 தர S என்றது இந்த தட்டுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் 20^10^3. ஆகவே இதை நாங்கள் சுருக்குவமா இருந்தால்
1.6 இது I2 10 வரும் 10 இங்கே 1.6 20ஆல் பெருக்கினா 32 ஸோ 32 கீழ் 9 தர மிச்சம் இருக்க போகிறது I2 10 10 17 இருந்து 10 16 இப்போ வியை கண்டுபிடிச்சா இங்கே வர்க்க மூலம் இல்லாமல் செய்தோம்னு சொன்னால் கீழே 3 16 2 32 4 வர்க்க மூலம் 2 1.4 தர 10 7 ஸோ இதை நாங்கள் சுருக்கமாக இருந்தால் நன்னாங்கு 16 56 5.6 ஸோ 5.6 கீழ் 3 தர 17 அப்போ 5.6 சுருக்கினோம்னு சொன்னால் 1 3 8 24 மிச்சம் 2 3 18 3 18 தர 10 7 இருக்கு ஆகவே 1.866 தர 17 மீட்டர் செகண்ட் -12 வரும். அப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதுதானே, அதாவது இப்போ இதில் ஒரு ஏற்றம் உண்டு, ஏற்றப்பட்ட தட்டுகளுக்கு இடையில் ஏற்றம் உண்டு நகருதுன்னு சொன்னால் அதில் ஒரு விசை ஒன்று தொழிற்பட போகுது. அப்போ அந்த விசையை வச்சுக்கொண்டு அதுக்கு திணிவு இருக்க போகுது அந்த ஏற்றத்துக்கு. ஸோ F7 பாவிச்சு இந்த ஏற்கனவே F7 EQ என்ற ஒரு தொடர்பு எனக்கு தெரியும். இந்த ரெண்டு சமன்பாடையும் பாவிச்சு அதுல இருந்து ஆறுமுடுகளை கண்டுபிடிக்க போறோம். ஆறுமுடுகளை கண்டுபிடிச்ச பிறகு ஆரம்பம் ஓய்வில் இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி தந்துருக்காங்க. மற்றது இங்கே இலத்திரண்ட திணிவு தந்திருக்காங்க, இலத்திரண்ட ஏற்றமும் தந்திருக்காங்க. ஸோ இந்த கணக்கில் ஏதாவது விலங்கு அடிக்கிறதுக்கு நான் சொல்றேன். ஓகே, இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. ஓர் எண்ணெய் துளி 4e ஏற்றத்தை காவுகின்றது. இங்கு E இலத்திரன் ஏற்றமாகும். ஒரு இலத்திரனின் ஏற்றம் சய 1.6 தர 10 சய 19 கூலோம். எண்ணெய் துளியானது 5 மில்லிமீட்டர் இடை தூரத்தில் உள்ள 60 வோல்ட் அழுத்த வேறுபாடுடைய இரு தட்டுகளுக்கு இடையில் ஓய்வில் உள்ளது. எண்ணெய் துளியின் திணிவை காண்க என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல பாருங்க, அந்த ரெண்டு தட்டுக்களுக்கும் இடையில எண்ணெய் துளி ஓய்வில் இருக்குன்னு சொல்லி தராங்க. ஓய்வில் இருக்குன்னு சொன்னா நாங்க சமநிலையில இருக்கிற மாதிரி கருதலாம். அப்ப இப்ப தட்டுக்கள் எப்படி காணப்பட போகுதுன்னு சொன்னா கிடையாக காணப்பட போகுது. ஏன் கிடையாக காணப்பட போகுதுன்னு சொன்னா, இந்த இலத்திரன் இவ்வாறு இருக்குதுன்னு சொன்னா இது நேர்த்தட்டா இருக்க போகுது, இது மறைத்தட்டு. அப்ப இதுல எங்களுக்கு மின்புல கோடு வந்து நேர்த்தட்டுல இருந்து மறைத்தட்டுக்கு தான் வரப்போகுது.
அதே மாதிரி இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். இப்ப மின்புலச்சரிவினுடைய திசைக்கு எதிர் திசையில தான் இதுல தொழிற்பட போற விசை இருக்க போகுது. அப்ப இவர் ஓய்வுல இருக்கிறாருன்னு சொன்னா இதுல தொழிற்படுற விசை யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த இலத்திரன் வந்து திணிவு நிறைக்கு சமனா இருக்க போகுது. இவ்வாறு இருந்தால்தான் இவர் வந்து ஓய்வில் இருப்பார். அறுநூறு வோல்ட்டும் 5 மில்லிமீட்டர் இடைத்தூரத்திலையும் இருக்குன்னு சொல்லி தராங்க. கேட்டது எண்ணெய் துளியின் திணிவு. அவ எண்ணெய் துளியின் சமநிலைக்கு F7 mg. ஓய்வில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப சமநிலைக்கு எடுத்தோம்னு சொன்னா இப்ப இதுல தொழிற்படுற விசை எஃப் எஃப்னு சொன்னா இப்ப F7 EQ அது 7 mg. இங்க க்கு பதிலா மின்புலச்சரிவுக்கு பதிலா E7 VOD. அப்ப உங்கள்ட்ட கேட்டது திணிவு எம்முக்கானது. இதுல தரப்பட்டிருக்க தரவுகளை இதுல பிரதிட்டு பார்ப்போம். 600 வோல்ட் ஏற்றம் 1.6 தர 10⁻19 5 மில்லிமீட்டர் மீட்டரா மாத்திரத்துக்கு 10⁻3 G10 எடுப்போம். இப்ப இதை சுருக்குங்க. பத்தின் செய்ய 3 இங்க 10 10⁻2 10⁻2 இங்க 2 இருக்கு. ஆகவே மேல போனா 10⁻4 10⁻4 இங்கெல்லாம் 10⁻15 1.66 பெருக்கினா 6 36 6 6 3 9 9.6 5 சுருக்கினோம்னு சொன்னா சாரி இதுல 4 E என்று தந்துக்கிறாங்க. 4 இதனுடைய பெருமானம் 4 E என்று தரப்பட்டிருக்கீங்க பாருங்க. ஸோ 7.68 தர 10⁻15 கிலோகிராம் என்று வரும். இந்த கணக்கை நீங்க வாசிச்ச உடனே உங்களுக்கு ஐடியா வரும். தட்டுக்களுக்கு இடையில இலத்திரன் ஓய்வில் இருக்குன்னு சொன்னால்
அங்க ஒரு விசை கட்டாயம் தொழிற்படும். அப்ப அந்த விசையை சமப்படுத்தக்கூடிய மாதிரி இன்னொரு எதிரான ஒரு விசை கொண்டு தொழிற்படத்தான் அவர் சமநிலையே இருப்பாருன்னா எங்களுக்கு இந்த ஏற்றம் வந்து நிலைக்குத்தா இயங்குற மாதிரி இருக்கணும். அப்ப தட்டுகளும் வந்து கிடையாக வைக்கப்பட்டிருக்கணும். கிடையாக வைக்கப்பட்ட தட்டுகளுக்கு இடையில அந்த ஏற்றம் நகர்ற மாதிரி. ஸோ இந்த கேள்வியிலையும் ஏதாவது டவுட்ஸுகள் இருந்தால் கேட்கலாம். சொல்லுங்க சார். இது போன கொஸ்டின்ல வந்து இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம நிறை வந்து இருக்குன்னு எடுத்துட்டு தான் செய்யறோம். அதுல வந்து போன கொஸ்டின்ல வந்து நிறைய புறக்கணிக்கிறோமா சார்? அங்க நான் கிடையாதானே இயக்கத்தை எடுக்கிறோம். கிடை இயக்கத்துல நிறை தேவையில்லை தானே. XY என்பன இரு உலோக அலர்களாகும். இவை நிலைக்குத்தாக 12 சென்டிமீட்டர் இடை தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. X காவலிடப்பட்டுள்ளது, Y புவித்தொடுப்பு இடப்பட்டுள்ளது என்று சொன்னா இங்க புவித்தொடுப்பு செய்யப்பட்டா புவியில இருந்து இலத்திரன் இங்க வரப்போகுது. இந்த இடத்துல இந்த தட்டு வந்து இப்ப பூச்சி அழுத்தத்தில் இருக்கும். தட்டுக்களுக்கிடையே 2000 வோல்ட் அழுத்த வேறுபாடு காணப்படுது. இதுக்கிடையில 2000 வோல்ட் அழுத்த வேறுபாடு. XY தட்டுகளுக்கு இடையில வந்து ஒரு திணிவு 13 சென்டிமீட்டர் நீளமான ஓர் இழையினால் நிலையான புள்ளி ஓவிலிருந்து கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. திணிவு A ஆனது 5 தர 10⁻7 ஏற்றத்தை கொண்டுள்ளது. அப்ப இது ஒரு நேரேற்றம். நேரேற்றம் என்று சொன்னா இப்ப மின்புலச்சரிவினுடைய திசை இந்த பக்கம் இவ்வாறு காணப்பட போகுது. ஆகவே இந்த மின்புலச்சரிவினது திசை வழியே தான் இந்த நேரேற்றத்தில் நடக்க போகுதுன்னு சொன்னா விசை தொழிற்படும். இதன் போது இந்த துணிக்கை வந்து 5 சென்டிமீட்டர் கிடை இடப்பெயர்ச்சி அடைகின்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏனது திணிவை காண்க. ஸோ இந்த திணிவுக்கு நாங்கள் கிடை எஃப்எம்என்எம்ஏ பாவிச்சு பார்ப்போம். இப்போ இதில் இழுவிசை இருக்குன்னு சொல்லி எடுத்தா இதில் இழுவிசை T இருக்க போது இதனுடைய நிறை mg கீழ் நோக்கி இருக்கும். இந்த கோணத்தை வேணும்னா நீங்க தீட்டான்னு போட்டுக்கொள்ளலாம். இது தீட்டான்னு சொன்னா இந்த நிலைக்குத்தச்சோட இந்த இழையாக்குற கோணம் தீட்டா. ஸோ கிடையா எப்சமனையுமே நாங்கள் பாவிக்கிற நேரம்
கிடை சமநிலைக்கு எடுப்போம். ஒன்றின் கீழ் 500 கிலோகிராம் என்று வரும். இதை கிராமா மாத்துறதுக்கு 1000 பெருக்கணும். 1000 பெருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு M வந்து 2 கிராம் வரும். அது கேள்வி பாருங்க. இது சமாந்தர தட்டுக்கள் 15 மில்லிமீட்டர் இடைத்தூரத்தில் வழியில் கிடையாக வைக்கப்பட்டுள்ளன. மேற்தட்டு 1500 வோல்ட் அழுத்தத்துக்கு மின்னேற்றப்பட்டுள்ளது. கீழ்த்தட்டு புவிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. சொன்னா புவிக்கு இணைக்கப்பட்டதா கீழ்த்தட்டு பூச்சி அழுத்தத்துல காணப்பட போகுது. அவ இங்க ரெண்டுக்கும் இடைப்பட்ட அழுத்த வித்தியாசம் 1500 வோல்டா இருக்கு. கீழ்த்தட்டு புவித்தொடர்பு செய்யப்பட்ட கீழ்த்தட்டு மறையேற்றத்துல காணப்படும். மேல் தட்டு பிளஸ் ஏற்றம். நாலு 4.9 தர 10⁻15 கிலோகிராம் திணிவுடைய எண்ணெய் துளிக்கு எத்தனை இலத்திரன்களை இணைத்தால் அது தட்டுக்கு இடையில் ஓய்வில் இருக்கும்? இதொன்று. அடுத்த கேள்வி கேட்கிறான். மேல் தட்டின் அழுத்தம் மறை 1500 வோல்டாக மாற்றப்படின் ஏற்றப்பட்ட எண்ணெய் துளியின் ஆர்முடுகள் யாதாக இருக்கும் என்று கேட்கிறான். முதலாவது கேள்வி பார்ப்போம். இதுல துணிவு தரப்பட்டிருக்கு. இலத்திரன் என்று சொல்லிட்டாங்க. அப்ப மறையேற்றம்
இதில் மின்புலச் செறிவினுடைய திசை இந்த ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு இருக்கும். தட்டுக்கிடையில் ஓய்வில் இருக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ சமநிலையில் இருக்கணும்னா கட்டாயம் இங்கே ஒரு மறையேற்றம் ஒன்று இருந்தால் தான் மின்புலச்சரிவினுடைய திசைக்கு எதிர் திசையில் ஒரு விசை தொழிற்படும். இலத்திரனுக்கு அவ்வாறு தான் F7mg காணப்பட போகும். அவ சமநிலைக்கு நிலை குத்தா F7mg F7 EQ E சமன் V/D. பதினஞ்சு மில்லிமீட்டர் மீட்டரா மாத்திரத்துக்கு 10^3. அதன் கீழ் அழுத்தம் 1500. இந்த 15ஐயும் சுருக்கலாம். 10^5 10^20. இங்க ஒரு 10 இருக்குதுன்னு 10^19. இந்த 4.9 3 தர 1.6 சொச்சம் வந்து போட்டா 3 16 48. அப்ப 3 தர 1.6 தர 10^19 கூலோம் என்று வரப்போகுது. இது உங்களுக்கு தெரியும். இலத்திரன் ஒன்றினது ஏற்றம் 1.6 தர 10^19. ஆகவே இங்க 3 மடங்கு இருக்க போது. ஆகவே 3 இலத்திரன்கள். ஓகே, இப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னா 1500 வோல்ட்டில் இருந்ததை இப்போ -1500 வோல்ட்டாக மாற்றிட்டாங்க. அப்போ பூஜ்ஜியத்தோட ஒப்படைக்குள்ள அது மறை அழுத்தம், மறை 1500 வோல்ட். பூஜ்ஜியத்தோட ஒப்படைக்குள்ள அது சின்ன பெருமானம், என்ன மறை பெருமானம். அப்போ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இலத்திரன்கள் எப்பவும் அழுத்தம் குறைஞ்ச இடத்துலேருந்து கூடின இடத்துக்கு தான் போகும். சரியா? நேரேற்றங்கள் வந்து அழுத்தம் கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு போகும். இலத்திரன்கள் அழுத்தம் குறைஞ்ச இடத்துலேருந்து கூடின இடத்துக்கு போகும். இப்போ பேட்டரி என்று எடுத்துக்கொள்வோமா இருந்தால் இது பேட்டரியினுடைய நேர்முறை முனைவிடம், இது மறை முனைவிடம் என்று சொன்னால் கரண்ட்ன்றது ஒரு நேரேற்றம் மாதிரி. அது வந்து நேர்த்தட்டிலேருந்து போகும். இலத்திரன்ன்றது மறை தட்டிலேருந்து போகும். அதாவது அழுத்தம் கூடினது நேர்த்தட்டாக இருக்கும். இது வந்து மறைத்தட்டுன்றது அழுத்தம் குறைஞ்சதாக இருக்க போகுது. அப்போ இது இப்போ -1500 சொன்னால் இதுதான் இப்போ அழுத்தம் குறைஞ்சது. அப்போ அழுத்தம் குறைஞ்ச இடத்துல இருந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இலத்திரன் வந்து நகரப்போகும். ஸோ அப்படி நகரமாக இருந்தால் அவ்வாறு F7mg ma என்று வரப்போகுது. இந்த திசையில் நகரப்போகுது. அப்போ இதில் தொழிற்படுற விசையும் இந்த பக்கமாக இருக்கும். ஸோ F7mg ma. ஸோ கணிச்சம் இங்கே 9.8 பாவிச்சதால இது 19.6 வந்தது. நான் 10 பாவிச்சதால இங்கே 20 வருது. நாங்கள் இதில் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.